கனடாவின் வான்கூவரில் வசிக்கும் பெண் ஒருவர் தான் இன ரீதியாக திட்டப்பட்டதாக கூறி பகிர்ந்த காணொளியொன்று சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. எரிபொருள் நிலையத்தில் பணிபுரியும் தேவிகா என்ற குறித்த பெண் வாடிக்கையாளர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இன ரீதியாக திட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிலையத்தில் பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட ஒரு சிக்கலை தொடர்ந்து இந்த பிரச்சினை ஆரம்பித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இது தொடர்பான காணொளியை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டார். எரிபொருள் பரிவர்த்தனைக்கு பிறகு மீதமுள்ள பணம் தானாகவே அவரது அட்டைக்கு திரும்ப செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் வாடிக்கையாளர் கோபமடைந்ததாக அவர் கூறியுள்ளார். மேலும் அந்த செயல்முறையை அமைதியான முறையில் விளக்க முற்பட்டதாக தேவிகா சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் வாடிக்கையாளர் தவறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியதால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. மேலும் குறித்த வாடிக்கையாளர் உங்கள் நாட்டுக்கு மீண்டும் சென்று விடுங்கள் என தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளித்த தேவிகா வாடிக்கையாளரிடம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டு நிலைமையை மீண்டும் விளக்க முயன்றுள்ளார். எனினும் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. இது தொடர்பான காணொளி தற்போது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பலர் தேவிகாவை ஆதரிப்பதோடு வாடிக்கையாளரின் இனவெறி நடத்தையை கண்டித்துள்ளனர். அத்துடன் இந்த சம்பவம் வாடிக்கையாளர் சேவை பணிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இனவெறி குறித்த விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.